சரி, இப்ப நாம பார்க்க போற இடம் சும்மா சாதாரணமான மருத்துவமனை கிடையாது. சென்னைய தாண்டி ஒரு ஒதுக்குப்புறமான காட்டுப்பகுதியில இருக்கிற செயின்ட் மேரிஸ் மெடிக்கல் சென்டர். 1980கள்ல ஒரு மர்மமான வைரஸ் பரவுனதுல அங்க இருந்த எல்லாரும் ஒரே ராத்திரியில காணாம போயிட்டாங்கன்னு சொல்வாங்க. இப்போ அந்த இடத்தோட நிலைமைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கார்த்திக் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? அவன் நம்மள மாதிரி ஆள் கிடையாது. இந்த அர்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் மேல அவனுக்கு ஒரு தனி பைத்தியமே இருக்கு. அதாவது யாருமே போக பயப்படுற இடத்துக்கு நைட்டு நேரத்துல கேமராவோட போய் வீடியோ எடுக்கிறது தான் அவனோட வேலை. அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும். கார்த்திக் அந்த மருத்துவமனையோட துருப்பிடிச்ச இரும்பு கேட்டை தாண்டி உள்ள போனான். அவன் கையில இருந்த டார்ச் லைட் வெளிச்சம் அந்த இருட்டுல ரொம்ப பலவீனமா தெரிஞ்சுது. சுத்தி ஒரே நிசப்தம். ஆனா அந்த அமைதிக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தோணுதில்ல? அந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே பழைய மருந்துகள், துருப்பிடிச்ச இரும்பு, அப்புறம் கெட்டுப்போன ரத்தத்தோட வாசனை கலந்த ஒரு விசித்திரமான மனம் அடிச்சது. கார்த்திக் தன்னோட கேமராவை ஆன் பண்ணிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். அவனோட காலடி சத்தம் அந்த நீண்ட தாழ்வாரத்துல டக் டக்குன்னு பயங்கரமா எதிரொலிச்சுது. திடீர்னு அவனோட காதுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. க்ரீச் க்ரீச். அது வேற ஒன்னும் இல்ல, ஒரு பழைய வீல் சேர். அது தானா அந்த தாழ்வாரத்தோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு மெதுவா நகர்ந்து போச்சு. கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே கேமராவை அது பக்கம் திருப்பினான். பாருங்க கைஸ், இங்க காத்தடிக்கிறதுனால வீல் சேர் தானா மூவ் ஆகுதுன்னு சொன்னான். ஆனா அந்த இடத்துல காத்தே அடிக்கலங்கிறது தான் உண்மை. கார்த்திக் மெதுவா அந்த வார்ட் நம்பர் 13 வாசல்ல வந்து நின்னான். அந்த கதவு லேசா திறந்திருந்தது. அவன் உள்ள டார்ச் அடிச்சு பார்த்தப்போ அங்க இருந்த ஒரு கட்டில்ல யாரோ ஒருத்தர் படுத்திருக்கிற மாதிரி பெட்ஷீட் உப்பலா இருந்துச்சு. கார்த்திக் மெதுவா பக்கத்துல போனான். யாராவது இருக்கீங்களான்னு கேட்டான். பதில் வரல. ஆனா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து ஒரு மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஒருத்தர் எண்களை தலைகீழா என்ற மாதிரி. 10, 9, 8, 7. கார்த்திக் பயத்துல அந்த பெட்ஷீட்டை திடுதுப்புன்னு இழுத்தான். ஆனா அங்க யாருமே இல்ல, வெறும் பழைய தலையணைகள் தான் இருந்துச்சு. கார்த்திக் நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறப்போ அவனோட கேமரா டிஸ்பிளேல ஒரு விசித்திரமான விஷயம் தெரிஞ்சுது. கேமரா ஸ்கிரீன்ல கார்த்திக்கு பின்னாடி ஒரு நர்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல கண்ணே கிடையாது, வெறும் தையல் போட்ட தழும்புகள் மட்டும்தான் இருந்துச்சு. கார்த்திக் பயந்து போய் பின்னாடி திரும்பினான். ஆனா நெஜத்துல அங்க யாருமே இல்ல. ஆனா மறுபடியும் கேமரா ஸ்கிரீனை பார்த்தா அந்த நர்ஸ் இப்போ கார்த்திக்கு இன்னும் ஒரு அடி பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு துருப்பிடிச்ச ஊசி இருந்துச்சு. அந்த நர்ஸ் இப்போ கார்த்திக்கோட காது கிட்ட குனிஞ்சு ரகசியமா சொன்னாங்க, 3 மணி நேரமாச்சு, உங்களுக்கான மருந்து கொடுக்க லேட் ஆயிடுச்சு கார்த்திக். கார்த்திக் அலறுகிட்டே வெளியே ஓட போனான். ஆனா அந்த ரூமோட கதவு டங்குன்னு தானாவே மூடிக்குச்சு. அந்த ரூம்ல இருந்த எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் ஒரே நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அந்த இருட்டுல கார்த்திக் பார்த்த கடைசி விஷயம் அவனோட கையில ஒரு ஐவி ட்ரிப்ஸ் தானாவே ஏற ஆரம்பிச்சதுதான். ஆனா அந்த ட்ரிப்ஸ் பாட்டில்ல இருந்தது மருந்தில்ல, அது இருட்டான ஒரு கருப்பு திரவம். கார்த்திக் அந்த வார்டுக்குள்ள மாட்டிக்கிட்டப்போ அந்த நர்ஸ் உருவம் அவனை நெருங்கின அந்த நிமிஷம் அங்க இருந்த எல்லா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸும் பயங்கரமான சத்தத்தோட அலற ஆரம்பிச்சுது. அந்த பீப் பீப் சத்தம் அவன் மண்டைக்குள்ள ஊசி ஏத்துற மாதிரி இருந்துச்சு. சுத்தி பாருங்க, அந்த வார்டுல இருக்கிற ஒவ்வொரு கட்டில்ல இருந்தும் ஒவ்வொரு உருவம் மெதுவா எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த உருவங்களுக்கு நிழலே இல்ல. அவங்க எல்லாரும் கார்த்திக பார்த்து ஒரே நேரத்துல கை நீட்டி, இங்க இருந்து யாராலையும் போக முடியாது, நீயும் எங்கள மாதிரி ஒரு நம்பரா மாறிடுவேன்னு முணுமுணுக்குறாங்க. கார்த்திக் பயத்துல தன்னோட கேமராவை அப்படியே தரையில போட்டான். அந்த கேமரா இன்னும் ஆன்ல தான் இருக்கு. கேமரா டிஸ்பிளேல ஒரு விஷயம் தெரியுது. கார்த்திக் நிக்கிற அந்த இடத்தோட தரை மெதுவா ஒரு சதுப்பு நில மாதிரி உருக ஆரம்பிக்குது. அவன் கால்கள் அந்த பழைய சிமெண்ட் தரைக்குள்ள புதைய ஆரம்பிச்சுது. அவன் தப்பிக்க முயற்சி பண்ணி சுவத்தை பிடிச்சப்போ அந்த சுவரில் இருந்த பெயிண்ட் எல்லாம் தானா உதிர்ந்து விழுகுது. அந்த செவத்துக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான மனுஷங்களோட போட்டோக்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு போட்டோவை பார்த்து கார்த்திக் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். ஏன்னா அந்த போட்டோ கார்த்திக்கோடது. அந்த போட்டோ ரொம்ப பழசா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுல கார்த்திக் ஒரு டாக்டர் ட்ரெஸ் போட்டு சிரிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவன் இங்க வீடியோ எடுக்க வரல. அவன் 1980ல இங்க வேலை செஞ்ச அதே டாக்டர். ஏதோ ஒரு மர்மமான காரணத்தால தன்னோட நினைவுகளை இழந்து இத்தனை வருஷமா அந்த கேமரா வழியாவே உலகத்தை பார்த்துட்டு இருந்திருக்கான்.
அந்த நர்ஸ் உருவம் கார்த்திக்கோட கண்ணாடிய கழட்டிட்டு அவரோட கண்ணை பார்த்து சொல்லுச்சு, டாக்டர், இவ்ளோ நாள் எங்க போனீங்க? உங்களுக்காக தான் இந்த 13வது வார்டு நோயாளிங்க இன்னும் காத்துட்டு இருக்காங்க. இப்போ வேலைய ஆரம்பிக்கலாமா? கார்த்திக் தன்னோட கைகளை பார்க்கறான். அவனோட இளமையான கைகள் மெதுவா சுருங்கி ஒரு வயசான உருவத்தோட கைகளா மாறுது. அவனோட கேமரால இருந்த பேட்டரி மெதுவா லோ ஆகி ஆஃப் ஆகுது. மறுநாள் காலையில அந்த கைவிடப்பட்ட மருத்துவமனைக்குள்ள வேறு ஒருத்தர் வீடியோ எடுக்க வரார். அவர் வார்டு நம்பர் 13க்குள்ள நுழையும் போது அங்க தரையில ஒரு பழைய கேமரா கிடக்குது. அவர் அதை எடுத்து ஆன் பண்ணி பார்க்கறார். அதுல கடைசி வீடியோல கார்த்திக் கேமராவை பார்த்து அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்றான். இந்த வீடியோவை பார்க்கற நீங்க தயவு செஞ்சு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா நான் இப்போ உங்க பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை பார்த்த அந்த நபர் மெதுவா பின்னாடி திரும்புறார். அங்க யாரையுமே காணோம். ஆனா அவரோட சட்டப்பையில இருந்த அந்த ஸ்டெத்தஸ்கோப் இப்போ தானாவே அசைய ஆரம்பிக்குது. என்ன, இப்போ உங்க பின்னாடி யாராவது நிக்கிற மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு உணர்வு இருக்கா? அப்படி இருந்தா கார்த்திக் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம்.